பேசாம இந்த கடையை மூடிட்டு பஞ்சர் கடை வச்சிருக்கலாம். ஒரு ஈ காக்கா கூட காணும். என்ன இடம் இது? இருக்கும் நீங்க தானே சொன்னீங்க மாவரைக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க கிரேண்டர் எல்லாம் விப்பா வைக்க வாங்க, இங்க மாவரைப்பாவில கிரேண்டர் விற்கிறாங்கன்னா அப்ப மாவரைப்பாவில வாங்க கேட்டு பார்ப்போம். என்னடி சொல்ற? கிரேண்டர் கடையில எதுக்கடி மாவரைக்கிறாவோ? அந்த பெரிய மிஷின் வச்சிருப்பாவல கடையில, அங்க தாண்டி மாவெல்லாம் அரைச்சு தருவாவோ. இங்க எதுக்கு கூட்டு வந்து வாட்டி போவோம்? அட இப்பதான் ஒரு ஈ காக்கா கூட வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பரவாயில்லையே, ஒரு நெட்ட காக்கா ஒரு குட்டை காக்கா வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் காக்கா பிடிச்சி நம்ம கடையில இருந்து ஒரு கிரேண்டர் இவங்க தலையில கட்டிடணும். ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்காக்கோ, அடிக்கிற வெயிலுக்கு வெளியெல்லாம் போக முடியாது. வாங்க ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம். மாவு ஏதாச்சும் அரைச்சு தருவீங்களா? ஒரு 10-20 தரோம் மாவு அரைச்சு தாங்கன்னு கேட்டு பார்ப்போங்க வாங்க. இந்த கிரேண்டர் வாங்கணும். கிரேண்டர் வாங்கினாதான் இங்கெல்லாம் வரணும். மாவு அரைக்கலாம் விட மாட்டாவட்டி. அது எப்படி புது கிரேண்டர்ல மாவு அரைச்சு தருவாவோ? வாட்டி நம்ம போவோம். என்கிட்ட பிளான்லாம் இருக்குக்கோ, வாங்கக்கோ. நான் உங்களுக்கு மாவு அரைச்சு தர சொல்லுறேன் வாங்க. நெட்டவள்ளி, அந்த மொட்டைக்கு இருக்கிற பார்க்கவே பயங்கரமா டெரரா இருக்காண்டி. வாட்டி நம்ம போயிருவோம். இங்க கிரேண்டர் மட்டும் தாண்டி விப்பாவோ, மாவெல்லாம் அரைச்சு தரமாட்டாவட்டி. வாங்க மேடம், வாங்க வாங்க. அங்கேயே எதுக்கு நின்று இருக்கீங்க? வாங்க. வாங்கக்கோ, யாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். வாங்க, உங்களுக்கு நான் ஒரு பிளான் போட்டு எப்படியாச்சும் மாவை அரைச்சு தர சொல்லுறேன் வாங்க. நெட்டவள்ளி, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிர போகுதுட்டி. அவனை பார்க்கவே, மொட்டை தலையை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க நான் தான் இருக்கும்ல. வாங்க மேடம், எதுக்கு மாசம் மாசம் பேசிக்கிட்டே இருக்கிய? வாங்க, நம்ம கிட்ட நல்ல பிராண்டடான நல்ல குவாலிட்டியான கிரைண்டர் எல்லாம் இருக்கு, வந்து பாருங்க. வாங்கக்கோ, நான் தான் சொல்லுதம்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வாங்க, எப்படியாச்சும் நீங்க கவலையப்படாதீங்க. அந்த மாவை நம்ம இங்க இருந்து போறதுக்குள்ள அந்த மாவை அரைச்சிட்டு தான் போறோம். வாங்க. சரி நெட்டவள்ளி, நீ இம்புட்டு தூரம் சொல்றல, நான் அவனை நம்புறேன் டி. மேடம், உங்களுக்கு எந்த மாதிரி கிரைண்டர் வேணும் மேடம்? மாவு நல்லா அரைக்கிற கிரைண்டர் வேணும் மாட்டாங்கள். நம்ம கடைக்கு இவங்க கிரைண்டர் வாங்க வந்து சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த நெட்ட பொம்மல நம்மள மொட்டாங்கல்னு கூப்பிடுது. என்ன மொட்டாங்கல் சொல்லுங்க. எங்க கிட்ட இருக்கிற கிரைண்டர் எல்லாமே நல்ல மாவு எல்லாம் அரைக்குமா? உங்களுக்கு எந்த மாதிரியான விலையில கிரைண்டர் வேணுமா? மொட்டாங்கல், இங்க இருக்கிற கிரைண்டர் எல்லாம் எவ்வளவு விலையில இருக்கும்? ஏமா நெட்ட பொண்ணே, உன்னை கெஞ்சி கேக்குறமா, தயவு சேர்ந்து இந்த மொட்டாங்கல்னு கூப்பிடாத தாயி. எனக்கு தான் உங்க பேர் தெரியல, பின்ன எப்படி கூப்பிடுறது? மொட்டாங்கல் தான் கூப்பிட முடியும். ஏமா, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட முடிக்கலாமா? 4-5 வயசு பிள்ளையும் பாத்துச்சுனாக்கா பின்னையா இமேஜ் என்ன ஆகுறது? அப்படியான இமேஜ் இருக்கு. மொத்த முடியும் கொட்டி போய் கிடக்கு. எனக்கு மட்டுமா மொட்டை தலையா தெரியுது? பாக்குற வயசு பிள்ளைகளுக்கும் மொட்டை தலையா தான் தெரியும். சரி, நான் மொட்டை அண்ணான்னு கூப்பிடுதான். எப்படி பார்த்தாலும் வந்து மொட்டையை விட மாட்டுக்கால. சரிம்மா, சரி, அங்களுக்கு அண்ணாவே பரவாயில்ல. சரிங்க மொட்டை, நான் இங்க எவ்வளவு விலையில கிரைண்டர்லாம் இருக்கு? இங்க வந்து 2000 இருந்து 40,000 வரைக்கும் கிரைண்டர்கள் இருக்குமா? அட என்ன மொட்டை நான் சொல்றீங்க, 40,000 வரைக்கும் இருக்கா கிரைண்டர்? ஆமா, சிலது 50,000 60,000 வரைக்கும் கூட போகும். என்னடி சொல்லுத? நம்ம என்ன கிரேண்டர் வாங்க வந்திருக்கோம்? வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம மாவு அரைக்க தானே வந்திருக்கோம். சொல்லிட்டு மாவு அரைச்சிட்டு போவோம். மாவு அரைச்சு தாங்கன்னு கேட்டா உடனே அரைச்சு தந்துட்டு போறாவோ. இருக்கோ, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சரி நெட்டவள்ளி. மொட்டைனா, நீங்க ஒரு 50,000க்கு ஒரு கிரைண்டர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை கொஞ்சம் எடுத்து காமிங்க. இது 50,000க்கு கிரைண்டர் வாங்க போறீங்களா? எம்மா, கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருமா, இப்பயே நான் போய் கிரைண்டர் எடுத்துட்டு வரேன். சரி நெட்டவள்ளி, அந்த மொட்டைக்கு இருக்க போய் கிரைண்டர் எடுத்துட்டு வர போயிருக்கான். இப்ப அந்த கிரைண்டர் நம்மள வாங்க சொன்னா என்னடி செய்யறது? எதுக்கும் பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறியோ? இந்த கிரைண்டர் விலை 50,000 ரூபாமா? இந்த கிரைண்டர் பார்க்கவே ஏதோ பழைய கிரைண்டர் மாதிரி கிடக்கு. இது 50,000. இது வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் கேரண்டிமா. ஏதாச்சும் ப்ராப்ளமா இருந்தா நீங்க வந்து எங்க கடையில வந்து சரி பண்ணிட்டு போகலாம். அட பரவாயில்லையே, 5 வருஷம் கேரண்டியா? அட மொட்டன்னா, சூப்பரால இருக்கு. ஆமா. சரி, நாங்க இதை பேக் பண்ணட்டுமா? அட மொட்டன்னா, எதுக்கு அவசரப்படுறியோ? 50,000 கொடுத்து நாங்க கிரைண்டர் வாங்குறோம். இதை நாங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டாமா? ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. இப்ப நீங்க வாங்கிட்டு போறீங்களா, வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு வாரத்துல ஏதாச்சும் பிரச்சனைனா கொண்டு வந்து தந்துருங்க. நாங்க மாத்திக்கிடுவோம். மாத்திட்டு பணத்தை கொடுத்துருவோமா? பரவாயில்லையே, இந்த மொட்டை பைப்புல உசாரா தான் இருக்கு. அட மொட்டன்னா, எங்களுக்கு 1008 ஜோலி கிடக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு உங்ககிட்ட கிரைண்டர் வாங்கி கொண்டு போறதும் எடுத்துட்டு வரமாவா இருக்க முடியும்? விலை கூட தான் கிரைண்டர் வேற வாங்க போறோம். 50,000 ரூபாய் வேற. நாங்க இதை இங்கேயே டெஸ்ட் பண்ணி தான் கொண்டு போவோம். அப்படியாமா? சரிம்மா, சரி, நீங்க டெஸ்ட் பண்ணியே கொண்டு போங்க. பத்திரவழியாக்கோ, அந்த வாளியில அரிசி எல்லாம் போட்டு கொண்டு வந்தீங்களா, எங்கது? அட நெட்டவள்ளி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்லையாட்டி, நீ நல்ல புத்திசாலியான பொண்ணா இருக்க. முருங்கக்கா மூலையில இவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரியாம போச்சேட்டி. மாசம் பேசிட்டு இருக்காதிக்கோ. அப்புறம் அந்த மொட்டை கிழனுக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துட போகுது. சீக்கிரம் சட்டுப்புட்டு மாவை எடுத்து அந்த கிரைண்டருக்குள்ள போட்டு அரைச்சு கொண்டு போவாங்க. சரி நெட்டவள்ளி. இந்தாங்க மொட்டனா, இந்த வாளியில இருக்க எல்லா அரிசியையும் நல்லா மெய்யா அரைச்சு கொண்டு வாங்க. சரிம்மா. 50,000 ரூபாய் கொடுத்து கிரைண்டர் வாங்க போறவ நம்ம உள்ள போய் மாவாடுற சாக்குல எங்காச்சும் ஓடிட்டு போறவ. மேடம், நாங்க உங்களுக்கு கூல்ட்ரிங்க் சொல்லியிருக்கேன், வந்துடும். அதை குடிச்சிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். வேற ஏதாச்சும் வேணுமா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் மாவாட்டி கொண்டு வரேன் மேடம். ஓகே மொட்டனா. ஏடி நெட்டவள்ளி, அவன் மாவை அரைச்சு கொண்டு வந்துட்டானாக்கா பின்ன நம்ம அந்த கிரைண்டர் வாங்கிட்டு போகணுமோ? ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். மேடம், என்னங்க மேடம், மாவு அரைச்சாச்சு. அட மொட்டனா, என்ன இது சட்டுன்னு அதுக்குள்ள அரைச்சிட்டு வந்துட்டியோ? ஆமா மேடம், பின்ன 50,000 ரூபாய் கிரைண்டர்ல, அதான் மேடம் சட்டுன்னு அரைச்சிட்டு வந்து. ஓகே மொட்டங்கள், ஓகே. ஓகே மேடம், பேக் பண்ணிடலாமா? இருங்க மொட்டங்கள், நான் என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு வரேன். ஹலோ. ஓகே. சரிங்க. ஓகேங்க. சரி. அப்படியே பண்ணிடலாங்க. சரி. ஓகே. என்ன மேடம், என்னாச்சு? பேக் பண்ணிடலாமா? இப்போ எங்க வீட்டுக்காரர் தான் போன் பேசினேன். அவரு 50,000 ரூபாய் கிரைண்டர் நம்ம எல்லாமே நல்லா பக்காவா செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாரு.
மாவெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டோம்ல, அதான் நல்லா அரைச்சிருக்குல்லம்மா, என்ன வாங்கிட்டு போங்க. அட அதெல்லாம் மட்டனே, இப்ப நான் மாவெல்லாம் அரைச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கொண்டு போய் இட்லி தோசை எல்லாம் சுட்டு பார்த்து அது வந்து எப்படி நல்லா அரைச்சிருக்கு, இதை நாங்க வாங்கலாமா வேணும்னா நாங்க குடும்பத்தோட நல்லா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் மொட்டங்கள் வந்து வாங்குவோம். என்னமா இது இப்படி இல்லாம டெஸ்ட் பண்ணுவாங்க? அட மொட்டை நாங்கெல்லாம் எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும், பக்காவா இருக்கும். நாங்க எது வாங்கினாலும் நல்லா டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வாங்குவோம். நாங்க அந்த மாவை கொண்டு போய் நல்லா இட்லி தோசை எல்லாம் சுட்டுட்டு எல்லாம் நல்லா வருதான்னு பார்த்துட்டு பிறகுதான் நாங்க வந்து இந்த கிரைண்டர் வாங்கிட்டு போவோம். அட நான் இந்த மாதிரி டெஸ்டிங்க கேள்வியே பட்டது இல்லையே. நான் எத்தனை வருஷமா கிரைண்டர் வித்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி யாருமே சொன்னது இல்லையேம்மா. அட மொட்டை நான் எத்தனை பேர் தெரியுமா இந்த மாதிரி மொக்கையான கிரைண்டர் வாங்கிட்டு போயிட்டு பிறகு ஏமாந்தவளா இருக்காவ. 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறமே, இவ்வளவு டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாதானே? ஓ சரிம்மா, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். உங்க போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போவோமா, நாங்க கால் பண்றோம். சரி நட்டவள்ளி, என்னட்டி போன் நம்பர்லாம் கேக்குறான்? ஷிகோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இருங்க. மொட்டை நான் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுமா. 1122334455. சரிங்க மேடம், நான் நோட் பண்ணிட்டேன். மொட்டை நாங்க வந்து போன எப்ப போய் எடுப்போம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க ரொம்ப பிஸியா இருப்போம். போனு ரொம்ப அடிச்சுட்டே இருந்து போயிட்டே இருந்துச்சுனாக்கா விட்டுறாதீங்க, அடிக்கடிக்கு பண்ணிக்கிட்டே இருங்க சரியா? சரிம்மா. சரி மொட்டை நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க, அடிக்கடிக்கு கடைக்கு வந்துட்டு போங்க. சரிங்க மொட்டண்ணா. எக்கோ பாத்தீங்களா, பாயாரும் அடுத்த முடியும் வாங்கன்னு கூப்பிடுதான். ஆமா நட்டவள்ளி, இந்த மாவு காலியானதும் நம்ம மறுபடியும் வந்து இந்த கடையில மாவு அரைச்சிட்டு போவோம் டி, சரியா? சரிக்கா. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த சாந்தி சுகந்தி சந்தியா இவங்க கிட்ட சொல்லுவோம் டி, அவங்களும் மாவரைக்கு இங்கே வருவாங்கல்ல, பிரியா வேற அரைச்சு தராவ. சரி வாங்கக்கா, அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் வந்து ஓடிடுவோம். உங்க வாழ்க்கையில நடந்த மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தா அதை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க ஸ்டோரியை நம்ம ஃபன் பாக்ஸ் தமிழ் சேனல்ல அனிமேஷன் கதையாக போடலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபன் பாக்ஸ் தமிழ் குடும்பத்தில் இணைந்திடுங்கள்.